ஆட்டோ ரிஃப்ராக்டோமீட்டர் பயன்படுத்தும் முறை. ரூட் ஸ்லிப்பில் இருந்து பெயரை பார்த்த பின்பு நோயாளியிடம் இருந்து அடையாள அட்டையை பெற்று பெயர், யுஐஎன் நம்பர் மற்றும் முகவரி ஆகியவற்றை சரியாக உள்ளதா என்பதை பார்க்க வேண்டும். நோயாளிகளின் கண்ணில் என்ன பிரச்சனை என்று விவரமாக கேட்க வேண்டும். கண்ணில் சிகப்பு, வலி, வீக்கம் மற்றும் கண்ணில் ஏதேனும் அடிபட்டிருந்தால் ஆட்டோ ரிஃப்ராக்டோமீட்டரில் பார்க்க வேண்டாம். பார்வை குறைபாடு மற்றும் கண்ணாடி அணிந்திருக்கும் நோயாளிகளுக்கு மட்டுமே ஆட்டோ ரிஃப்ராக்டோமீட்டரில் பார்க்க வேண்டும். ஆட்டோ ரிஃப்ராக்டோமீட்டரின் சின் ரெஸ்ட் மற்றும் ஹெட் ரெஸ்ட் ஆகியவற்றை ஹேண்ட் ரப் கொண்டு துடைக்க வேண்டும். நோயாளியிடம் கண்ணாடி பவர் இந்த மிஷின் மூலம் தோராயமாக பார்க்கிறோம் என்பதை தெளிவாக கூற வேண்டும். நோயாளியின் உயரத்திற்கு ஏற்றவாறு ஆட்டோ ரிஃப்ராக்டரின் உயரத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். பின் முகத்தாடையை வைத்து நெற்றி ஒட்டி உள்ளே பார்க்கும் பொழுது ஒரு சின்னதாக வீடு தெரியும் என்பதை தெளிவாக கூற வேண்டும். பரிசோதனை செய்யும் பொழுது அவர்களின் கண்ணின் பவர் ரீடிங்கை 3 தடவை எடுக்க வேண்டும். அதில் ஏதேனும் பவர் மற்றும் ஆக்சிஸ் வித்தியாசமாக இருந்தால் மீண்டும் ரீடிங் எடுக்க வேண்டும். இதில் ஆஸ்டிக்மேட்டிசம் பவர் ±1.5க்கு மேல் இருந்தால் ஆட்டோ கே ரீடிங் எடுக்க வேண்டும். பின்பு பிரிண்ட் அவுட் எடுத்து நோயாளியின் பெயரை எழுத வேண்டும். அதற்கு பின்பு நோயாளியின் பிரிண்ட் அவுட்டை ரூட் ஸ்லிப்பில் இணைக்க வேண்டும்.